ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புகுந்த வீடு சேனல். நான் உங்கள் நிவேதா. நான் 2 நாள் என்னால் வீடியோ போட முடியல. ஆக்சுவலி பர்சனலாக எனக்கு ஒன்று போட்டு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு நிம்மதியே இல்லை. ஸோ நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் கூட ஷேர் பண்ணியிருப்பேன். எனக்கு பர்சனலாக கொஞ்சம் ப்ராப்ளம், ஹெல்த் இஷ்யூன்னு சொல்லியிருப்பேன். அதனால் நானும் நினைக்கிறேன், இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நம்மளால் ஒதுக்க முடியாதா? ஸோ ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு 3 மினிட்ஸ் வீடியோவாவது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரியான சூழ்நிலை மாறிக்குது. எனிவே இன்னைக்கு நான் என்ன உங்ககிட்ட நான் சொல்கிறதுக்கு வந்தேன்னா, நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் தம்பியை காட்டுறதுக்காக. அவருக்கு ஆக்சுவலி நான் மங்கி கடிச்சிருச்சுன்னு சொல்லியிருந்தேன்ல, அதனால் 3rd டோஸ் போடுறதுக்காக போயிருந்தேன். அவருக்கு வந்து ரொம்ப ஹெவி ஃபீவர், டூ டேஸாக வந்து ரொம்ப ஹெவி ஃபீவரு. எப்படின்னா ஒரே வாமிட்டு, ஸோ வாமிட்டு, சளி. ஸோ அதோட இந்த மங்கி பீட் இன்ஜெக்ஷன் போடலாமா என்னன்னு எனக்கு தெரியல, ஒரு ஐடியாவும் இல்லை. ஏன்னா இதெல்லாம் புதுசு இல்லை. புதுசாக நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக பிரச்சனை வந்தால் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது. நார்மலாக காய்ச்சல் சளினா எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ பாடி பெயின் அந்த மாதிரி இருந்தால் எப்படி இது பண்ணுறதுன்னு தெரியும். ஸோ இந்த மங்கி கடிச்சிருச்சுன்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு எப்படி இது பண்ணுறதுனே தெரியல. ஸோ அதனால் அந்த 3rd டோஸ் போடலாமா என்னன்னு கேட்டோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு டாக்டர் வந்து போடலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி நாங்கள் வெயிட் பண்ணோம், டெம்பரேச்சர் மட்டும் செக் பண்ணிட்டு வந்துருங்க. நாங்கள் டெம்பரேச்சர் செக் பண்ண வெயிட் பண்ணுறோம். அவங்க வந்து இன்னொரு பேஷண்ட், ஒரு தாத்தாவை கவனிச்சிட்டே இருக்காங்க. டெம்பரேச்சர் செக் பண்ண ஒரு 2 மினிட்ஸ் இருக்குமா, அதுக்கு எங்களுக்கு 20 மினிட்ஸ் வெயிட் பண்ண வச்சாங்க. சரின்ட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சிஸ்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு, நர்ஸு தான், இன்னொரு சிஸ்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு இவங்க உங்களுக்கு டெம்பரேச்சர் பார்ப்பாங்க அப்படின்னாங்க. சரி ஓகேன்ட்டு அவங்க மறுபடியும் நாங்கள் பழைய நின்று பிளேஸ்க்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வந்த உடனே வந்துட்டு பிபி எடுக்கிறாங்க. பிபி எடுத்து குழந்தை கையில் வைக்கிறாங்க. நான் உடனே என்ன மேடம் பண்ணுறீங்க அப்படின்னு, உடனே என் ஹஸ்பண்ட் இருந்துட்டு கோவப்பட்டார். உங்களை டெம்பரேச்சர் செக் பண்ண சொல்லி 20 நிமிஷம் வெயிட் பண்ணுறோம், நீங்கள் ப்ரெஷர் என்னான்னு செக் பண்ணுறீங்க. டெம்பரேச்சர் செக் பண்ணணும் மேடம். டெம்பரேச்சருக்கு மறுபடியும் அவங்க பிபிக்கான ஒரு பொருளையே எடுக்கிறாங்க. ஸோ அந்த பிபி பார்ப்பாங்கள்ல கையில் மடிச்சு, அந்த பிபிக்கான எக்யூப்மெண்ட்டே எடுக்கிறாங்க. டெம்பரேச்சருக்கும் பிபிக்கும் டிஃப்ரெண்ட்டே தெரியல அவங்களுக்கு. அவங்க கவர்மெண்ட் நர்ஸு. எனக்கு அவங்க ட்ரைனிங்கில் இருக்காங்களா இல்லை என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. அதாவது வந்து நம்ம கொஞ்சம் படிச்சிருக்கோம், கொஞ்சம் எஜுகேட்டடாக இருக்கிறனால நம்மளுக்கு தெரியுது அது வந்து பிபி பார்க்கறது, இது வந்து டெம்பரேச்சர். இன்னும் வந்து கொஞ்சம் படிக்காதவங்களாம் என்ன பண்ணுறது சொல்லுங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேரன் பேத்தியெல்லாம் பார்த்துக்கிறாங்க. ஸோ அவங்க காட்டுறாங்க வந்து ஹாஸ்பிட்டல், அவங்களும் நம்பி அப்படியே வந்துதானே உட்காந்துருப்பாங்க. சரின்ட்டு மறுபடியும் இன்னும் அங்கே போய் காட்டுங்க அப்படின்னாங்க. அப்புறம் டெம்பரேச்சர், இங்கே டெம்பரேச்சரை நாங்கள் செக் பண்ண மாட்டோம். ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டெம்பரேச்சர் செக் பண்ண மாட்டாங்களா? அதான் எனக்கு ஒரு டவுட்டு. டெம்பரேச்சரே செக் பண்ணலன்னா அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே கிடையாதுல்ல. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சரின்ட்டு உடனே நான் இன்னொரு டாக்டர் பண்ணேன். உடனே இங்கே அட்மிட் பண்ணுற பேஷண்ட்டுக்கு மட்டும்தான் டெம்பரேச்சர் செக் பண்ணுவோம் அப்படின்னாங்க. அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொன்னோம். அப்புறமேல அவங்க தான் தெளிவாக சொன்னாங்க, ஒரு 2 டேஸ் கழிச்சு போட்டுக்கோங்க, ஃபீவர் குறையட்டும்னு சொல்லிட்டு. ஆனால் நல்லா அவங்க கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணாங்க. கொஞ்சம் எங்காக இருந்தாங்க, ஏஜ்டு தான், ரொம்ப கோவப்படுற மாதிரி பேசுனாங்க. ஆனால் சிஸ்டர்ஸ் எல்லாமே சின்ன வயசு தான். அப்படியே பேசுறதே எப்படி திரும்ப பேசுறாங்க, இன்னும் இலக்காரமாக பேசுகிறாங்க. என்னமோ அவங்களோட சொந்த இதை வச்சு சும்மா செஞ்சு தர மாதிரி அவங்க பேசுனாங்க. ஏன்னா அப்போ கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சால் கவர்மெண்ட் அவங்களுக்கு பணம் தரந்தானே செய்யுது. நாங்கள் ஃப்ரீயாக பண்ணி எனக்கு கவர்மெண்ட்டு கொடுக்குது, அதனால் நாங்கள் ஃப்ரீயாக இதை யூஸ் பண்ணிக்கிறோம், நீங்கள் ஒன்றும் எங்களுக்கு கொடுக்க கிடையாது. ஏன்னா சரின்ட்டு இப்போ திருப்பி வந்து டெம்பரேச்சர் கேட்டே ஆகணும்னு சொல்லிட்டு பார்த்தா ஆளுக்குங்க. ஏன்னா அவங்க நைட் ஷிஃப்ட், நாங்கள் விடிகாலமே போயிட்டோம். ஸோ சொன்ன டாக்டரும் இல்லை, சொன்ன சிஸ்டரும் இல்லை, செக் பண்ண இன்னொரு சிஸ்டரும் இல்லை. அப்புறம் இன்னொருத்தவங்க, அவங்க வந்து சீனியர் சிஸ்டர் ஆட்டுக்கு, இங்கே வாங்க நான் டெம்பரேச்சர் பார்க்குறேன். டெம்பரேச்சர் மிஷினை எடுத்து ஆன் பண்ணுறாங்க, ஆனே ஆகலை. அதுக்கப்புறமேல ஆனே ஆகலை. பிள்ளைக்கு அவ்வளோ கொதிக்குது. என்ன தெரியுமா சொல்கிறாங்க, நார்மலாக தாம்மா இருக்குது, இப்போ இன்னும் ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் உங்களுக்கு காய்ச்சல், ஃபீவர்லாம் இல்லை, கூட்டிகிட்டு போங்க அப்படின்னாங்க பாருங்கள். எனக்கு என்ன பேசுறதுனே தெரில. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே அதான் டோஸ் போடல, அப்புறம் என்னன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். அதுக்கு முன்னாடியே ஓபி சீட்டுக்கு வேற அலைய விட்டாங்க. சரி ஓகே, அது ப்ரொசீஜர், வரிசையில் நின்று தான் வாங்கணும், அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். சரின்ட்டு வந்துட்டோம். அதாவது குழந்தைக்கு கொதிக்குது, ஒரு குழந்தைக்கு ஃபீவரா இல்லையான்றது எனக்கு தெரியாதா, ஒரு தாய்க்கு தெரியாதா? ஆனால் அவங்க வந்து டெம்பரேச்சர் மிஷின் தப்பாக காட்டுது, அவங்க காய்ச்சல் இல்லைன்ட்டாங்க. சரி நம்ம வந்து கொஞ்சம் படிச்சிருக்கோம், கொஞ்சம் சின்ன வயசாக இருக்கனால தெரியுது. படிக்காதவங்க எவ்வளவோ பேர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க, ஒரு பேசிக் நாலேஜே அவங்களுக்கு வந்து தெரியாது. அதாவது நான் அவங்கள குறை சொல்ல, நான் அதை ஒரு தவறாகவும் சொல்லலை, அவங்களுக்கு பேசிக்காக என்ன நடக்குன்னு தெரியாது. அவங்க டாக்டர் என்ன சொன்னாலும் அப்படியே நம்புவாங்க, ரைட்டுங்களா? நம்மளுக்கு தான் வந்து கொஞ்சம் திங்கிங் வரும். ஸோ வந்து கொஞ்சம் படிக்காதவங்க, கொஞ்சம் விவரம் இல்லாதவங்க, கிராமத்து ஆளுங்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் போனால் கொதிச்சிச்சு பிள்ளைக்கு அப்படின்னா, ஃபீவர் இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாங்க. சொடுக்கு வந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க?
ஹாஸ்பிட்டல் போய் ஃபீவர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, ஒரு ஃபிக்ஸ் வந்ததுன்னா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். எனக்கு யார்கிட்ட புலம்புறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அங்கே வந்து முடிஞ்ச அளவு வந்து நாங்கள் சண்டை போட ட்ரை பண்ணோம். யாருமே இல்லைன்றப்ப நம்ம யார்கிட்ட போய் சண்டை போடுறது? போயிட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா வேலை நம்மளுக்கு தான் டைம் வேஸ்ட். ஓகே, நீங்கள் கொஞ்சம் அவேர்னஸாக இருந்துக்கோங்கன்றதுக்காக இந்த வீடியோன்னு வச்சுக்கோங்க. என்னென்னு நினச்சிக்கோங்க, இது வந்து உங்களுக்கான அவேர்னஸ். மேபி வந்து உங்கள் பேபிஸ்க்கு நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் பார்த்து நிதானமாக இருங்க. டெம்பரேச்சர் கரெக்டாக செக் பண்ணுறாங்கன்னா செக் பண்ணிக்கோங்க, பார்த்துருங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க. இல்லையா நான் மனசு விட்டு புலம்புறேன்னே நினச்சிக்கோங்களே. நான் உங்ககிட்ட மனசு விட்டு புலம்புறேன், என்னோட கஷ்டத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன், உங்களோட கஷ்டத்தை நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணுற மாதிரி என்னோட கஷ்டத்தை நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. நீங்கள் ஏதாவது உங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதனால் எனக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். ஓகே, பை.